ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம்? ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜினா என்ன? ரீகாம்பினன்ட் ஓகே. ரீகாம்பினன்ட்ஸ்னால் என்ன? காம்பினேஷன் இஸ் லைக் ஒரு காம்போ. ஷர்ட் அண்ட் பேண்ட் ஒரு காம்போ. பூரி பூரி கூட நம்ம ஏதாவது சப்ஜி கிரேவி தொட்டு சாப்பிட்றோம், அது ஒரு காம்போ. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்போஸ் இருக்கும், ரைட்டா? ஸோ பென் பென்சில் ஒரு காம்போ, அந்த மாதிரி. ஸோ இப்படி வெரைட்டி ஆஃப் காம்போஸ் இருக்கிற மாதிரி நம்ம டிஎன்ஏயில் நமக்கு பிடிச்ச செக்ஷன்ஸ், சிலவங்க ஹேர் கலர், இந்த ஹேர் கலர் நல்லாயிருக்கு, இது நம்ம இவங்கக்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். இந்த ஐ கலர் நல்லாயிருக்கு, இது எடுத்துக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிடிச்ச ட்ரேட்ஸ் எடுத்து நம்ம அதை புதிய காம்பினேஷன் உருவாக்கி அதை ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்கானிசம் உள்ளே போடுறது தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஓகே. ஸோ நம்ம ரீகாம்பினன்ட் டிஎன்ஏனா சும்மா ஒரு ஜீன் இது பிடிச்சிருக்கு நம்ம எடுக்கலாம், அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ண முடியாது, ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு ரீகாம்பினேஷன் பண்ணுறதுக்கு தேவையான டெக்னாலஜி தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. அண்ட் அதுக்கு எப்படி என்னெல்லாம் பண்ணணும்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம செக்ஷன் 7 ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ரீகாம்பினன்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னா, மாடிஃபிகேஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் என்சைம்ஸ் பற்றி இருக்குது. வெக்டர்ஸ் இருக்குது, பிளாஸ்மிட்ஸ், பாக்டீரியோஃபேஜ் அண்ட் அதர் வைரல் வெக்டர்ஸ். அப்புறம் இதெல்லாமும் வெக்டர்ஸ் தான், பிளாஸ்மிட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம கவர் பண்ணணும். எக்ஸ்பிரஷன் வெக்டர்ஸ் தனியொரு வெக்டர்ஸ். தென் சிடிஎன்ஏ அண்ட் ஜீனோமிக் லைப்ரரி, நம்ம நார்மல் லைப்ரரி மாதிரி இது இன்னொரு லைப்ரரி. அண்ட் தென் ஜீன் ஐசோலேஷன் அண்ட் க்ளோனிங், தென் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் recombinant proteins and transposons and gene targeting. So இதெல்லாம் one by one topic wise we will study. Okay, today we will start with restriction enzyme. Restriction enzyme என்ன? Restriction and modification enzyme. Restriction basically nothing but cutting. Restriction ஒரு cutting mechanism. Okay, so இதுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பேர் வந்துச்சுன்னு நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு என்னென்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் என்சைம், ஒரு பாடியில் நிறைய என்சைம்ஸ் இருக்கும், உங்களுக்கும் தெரியும். என்சைம்ஸ் ஆர் நத்திங் பட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுல நமக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஒரு சிசர் மாதிரி ஒரு ஓகே. ஸோ பேப்பரை சீசரை கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமால் ஒரு டிஎன்ஏ கட் பண்ணுவேன். ஸோ நான் restriction enzyme, nuclease enzyme which cleaves the DNA sequence at random or specific site. ரேண்டமாக எங்கே வேணாலும் அதுவும் பண்ணலாம். அண்ட் சில ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து கிளியர் கட் அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக கூட பண்ணலாம். இதுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பேர் வந்துச்சுன்னா, பாக்டீரியாவில் இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் என்ன பண்ணுன்னா, ஃபாரின் பாக்டீரியா உள்ளே வர விடாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் ஃபாரின் பாக்டீரியாவோட அட்டாக்கை. ஸோ அந்த மாதிரி ஒரு யூஸ் இருக்கிறனால இதோட பேர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஓகே. நவ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமில் 2 டைப்ஸ் இருக்குது, எக்ஸோநியூக்ளியஸ் அண்ட் எண்டோநியூக்ளியஸ். எக்ஸோநியூக்ளியஸ்னால் என்ன? எக்ஸோஸ், அதாவது வெளியில். ஸோ இதுதான் நம்ம டிஎன்ஏனா. எக்ஸோனா வெளியில் உள்ள சைட்ஸ், அதாவது இந்த எண்ட்லேருந்து மட்டும் அட்டாக் பண்ணும். ஓகே. அண்ட் எண்டோநியூக்ளியஸ்னால் உள்ள. ஸோ இங்கே எங்கேயாவது ஒரு சீக்வன்ஸ் கண்டுபிடிச்சி இதை க்ளீவ் பண்ணும். நம்ம மேக்ஸிமம் எண்டோநியூக்ளியஸ் தான் அதை யூஸ் பண்ணுவோம், ஏன்னா நம்ம சைட் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணி அதை க்ளீவ் பண்ண போகிறோம். யூஸ்வலி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ எக்ஸோநியூக்ளியஸில் 2 டைப்ஸ் இருக்குது, எக்ஸோநியூக்ளியஸ் 1 and 2. அண்ட் எண்டோநியூக்ளியஸில் ஐ திங்க் 3 மேஜர் டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதான் மெயினாக படிக்க போகிறோம். இன்டர்னல் ஃபாஸ்ஃபோடைஸ்டர் பாண்ட்ஸை பிரேக் பண்ணும். அண்ட் EcoR1, HindIII, BAMH1 எல்லாம் இதோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் விச் இஸ் நாமன்க்ளேச்சர். நாமன்க்ளேச்சர்னால் இப்போ HindIII என்சைம் இருக்குது, நமக்கு தெரியும், இட் இஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஸோ HindIIIல ஃபஸ்ட் பார்ட் என்னென்னா HIN. H வந்து ஹீமோஃபிலஸ், IN வந்து இன்ஃப்ளூயன்ஸா. ஹீமோஃபிலஸ், இன்ஃப்ளூயன்ஸா. டி வந்து அந்த ஸ்ட்ரெயின், அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரெயின், இதுலேருந்து அந்த பாக்டீரியாவோட ஸ்ட்ரெயின் ஆக்சுவலி. ஸோ HindIII ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா பாக்டீரியாலேருந்து இந்த ஸ்ட்ரெயின், வேறு ஸ்ட்ரெயினில், இந்த ஸ்ட்ரெயினில் 3rd என்சைம், அந்த பாக்டீரியாலேருந்து 3வது என்சைமாக டிஸ்கவர் ஆனது தான் HindIIIன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி HindIIIன்னு இல்லை, HindIII. நான் இதான் நாமன்க்ளேச்சர். இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம், நேம் கொடுத்தா இந்த மாதிரி. ஓகே. நான் ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியஸ் 3 டைப்ஸ் இருக்குது.
type 1, type 2 and type 3. Okay, now we'll one by one see என்னெல்லாம் டைப், அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. Now type 1 restriction enzyme, இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் ரெண்டு வேலையும் செய்யும். ரெஸ்ட்ரிக்ஷன்னா கட் பண்ணுறது, மாடிஃபிகேஷன்னா என்ன மாடிஃபை பண்ணும். ஸோ நம்ம கட் பண்ணி அப்படியே விட்டுட்டோம்னா ஓகே, மாடிஃபிகேஷன் என்னென்னா மித்தைலேஷன், மித்தைல் குரூப்ஸ் இருக்கும்ல, அதை ஆட் பண்ணணும் இந்த டிஎன்ஏ குரூப்பில். இது எதுக்கு ஆட் பண்ணணும்னா, இப்போ மாடிஃபை பண்ணாமல் விட்டோன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அது கட் பண்ணோம்ல டிஎன்ஏ, ஃபாரின் டிஎன்ஏன்னு நம்ம என்சைம்ஸ்க்கு எப்படி தெரியும். ஸோ அது நம்மளோட என்சைமை கூட கட் பண்ணலாம். அப்படி நம்ம என்சைம்ஸை கட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக மித்தைலேட் பண்ணிவிடுவோம். ஸோ மித்தைல் குரூப் ஆட் பண்ணால் நம்ம குரூப் இப்போ நம்ம டிஎன்ஏ இப்போ மாடிஃபை ஆகிடுச்சு. மாடிஃபை ஆன டிஎன்ஏ எப்படி அதை கண்டுபிடிக்கும். ஸோ கண்டுபிடிக்க முடியாது, ஸோ கட் பண்ண முடியாது. ஸோ லைக் தட் அதை மாடிஃபை பண்ணிவிடும். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் ரெண்டு ஃபங்க்ஷனும் சேர்ந்துருக்கும் டைப் 1 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமில். பட் இதில் பிரச்சனை என்னென்னா, த க்ளீவேஜ் is approximately 1000 base pair away from the recognition site. அதாவது இப்போ நம்ம ATGC இதுதான் நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன் சைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட 1000 பேஸ் பேர்ஸ்னால் இது AT, இது ஒரு பேஸ் பேர். இந்த மாதிரி 1000 பேஸ் பேர் தூரமாக தள்ளி இங்கே எங்கேயும் ரேண்டம்லி க்ளீவ் பண்ணும். இதோட எதுவாக இருந்தாலும் சரி, இதோட சீக்வென்ஸ். பட் இது இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா இதில் வந்து தூரமாக போய் இங்கே போய் க்ளீவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சைட் ஸ்பெசிஃபிக் இல்லாமல் கொஞ்சம் தூரமாக பண்ணுறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இது அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். இனி இதோட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். எப்படின்னா, அந்த ரெக்கக்னிஷன் சைட்டே லைக் இந்த ரெக்கக்னிஷன் சைட் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தானே சொன்னேன். இதோட ஆக்சுவலி எப்படி இருக்கும்னா, பார்க்க ரெண்டு போர்ஷன் இருக்கும் அந்த ரெக்கக்னிஷன் சைட்டில். ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து 3 to 4 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். செகண்ட் போர்ஷன்லேயும் 4 to 5 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். நடுவில் ஒரு ஸ்பேசர் இருக்கும். அதாவது இது ரெண்டும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், இது நான் ஸ்பெசிஃபிக் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது ஒரு 6 to 8 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த சீக்வன்ஸ். இதுக்கு SAM that is S-adenosyl methionine and then ATP and magnesium ions மூணுமே தேவைப்படும் ரெஸ்ட்ரிக்ஷன் 1க்கு. அண்டு அந்த என்சைம்ஸில் ஸ்பெசிஃபிசிட்டிக்காக லைக் எந்த டிஎன்ஏக்கு போய் பைண்ட் ஆகணுங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சப்யூனிட், ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு சப்யூனிட் அண்ட் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இன்னொரு சப்யூனிட், அந்த மாதிரி 3 சப்யூனிட் இருக்கும். ஓகே, ஸோ லைக் தட் இதோட வேலை செய்யும். நவ் திஸ் இஸ் ஆல் அபவுட் டைப் 1 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இனி டைப் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் கவனமாக கேளுங்க. டைப் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்ன பண்ணுன்னா, 2 செப்பரேட் என்சைம்ஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் டைப் 1ல் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் ஒரு என்சைம் தான் பண்ணும். பட் இதில் 2 டிஃப்ரெண்ட் என்சைம்ஸ் பண்ணும். ஓகே, க்ளீவிங் ஒரு என்சைம் பண்ணும், ஆப்சன்ஸ் இன்னொரு என்சைம் பண்ணும். ஸோ நம்ம தனியாகவே ரெண்டையும் செப்ரேட்லி ப்யூரிஃபை பண்ணிக்கலாம். நவ் இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, க்ளீவேஜ் அட் ஸ்பெசிஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட். ஒரு சைட் இருந்துச்சுன்னா அதில் தான் ஸ்பெசிஃபிக்காக அது போய் கட் பண்ணும். இது தூரமாக 1000 பேஸ் பேரோ 2000 பேஸ் பேர் தள்ளி போய் பண்ணாது. ஆனால் ரெக்கக்னிஷன் சைட் எப்படி இருக்குன்னா, பேலண்ட்ரோமிக்காக இருக்கும். பேலண்ட்ரோமிக்னா என்ன, ஒரு மிரர் இமேஜ் மாதிரி. ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், GGTACC, அதே மாதிரி GGTNACC என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ GGTNACC இருக்குல்ல, அதே மாதிரி தான் TGG இந்த மாதிரி ஒரு சைட் இருக்கும். ஸோ இது ஒரு பேலண்ட்ரோமிக் சீக்வன்ஸ். இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை மட்டும் கண்டுபிடிச்சி கரெக்டாக அதை க்ளீவ் பண்ணும். க்ளீவேஜ் இங்கே பண்ணலாம், அது டிபெண்டிங் ஆன் த என்சைம். ஓகே, பட் இந்த மாதிரி ஒரு சைட்டில். நவ் பேலண்ட்ரோமிக்கில் கூட 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று இன்டரப்டட், இன்னொன்று கண்டினியூஸ். இப்போ அதுதான் என்ன இட் கேன் பி எனிதிங், ATGC எனிதிங்காக இருக்கலாம் இது. ஸோ இந்த மாதிரி நடுவில் அன்னோன் சீக்வன்ஸ் ஏதாவது இன்டரப்ட் ஆச்சுன்னா அது வந்து இன்டரப்டட். லைக் BSTE2 வந்து இன்டரப்டட் சீக்வன்ஸை தான் கண்டுபிடிக்கும். நான் கண்டினியூஸ்னால்
கேபிஎன் அதே சேம் எக்ஸாம்பிளில் அந்த எண் இல்லாமல் கண்டினியூஸாக இருக்கிறது. ஸோ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். ஸோ திஸ் இஸ் கண்டினியூஸ், எந்த அன்னோனும் இல்லை, GGTACC. ஓகே, நான் டைப் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்க்கு Mg2+ மட்டும்தான் வேணும். நோ ATP, நோ SAM. ஓகே, நான் தென் இது ரொம்ப அதிகமாக மேப்பிங் அண்ட் இன்விட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். நான் இது எப்படி இதோட வேலை செய்யணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் ஸ்பெசிஃபிக் கான்டாக்ட். எங்கே ஏதாவது ஒரு ரேண்டம் சைட்டில் போய் பைண்ட் பண்ணிக்கும். ஓகே, பைண்ட் பண்ண அப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இது இங்கேருந்து இப்படி ஸ்லைட் ஆகும். லைக் அது ஸ்லைட் பண்ணி கண்டுபிடிக்கும். குட்டி குட்டி டிஸ்டன்ஸில் ஸ்லைட் ஆகும். ரொம்ப தூரமாக இருக்கும்னு அதுக்கு ஏதாவது ஐடியா வந்துச்சுன்னா இட் வில் ஜம்ப். ஓகே, ஸோ சம்திங் லைக் தட். ஸோ லொக்கேஷன் ஆஃப் டார்கெட் பை ஸ்லைடிங் ஆர் ஹாப்பிங் ஆர் ஜம்பிங். இப்படி ஜம்ப் பண்ணி இதோட இப்போ இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்னா இங்கே வந்து இங்கே பைண்ட் ஆகும். ஸோ இங்கே பைண்ட் ஆகுறதுக்கு பேர் தான் கப்பிள் ஆகி, லைக் கரெக்டான ஒரு ஆள் கிடச்சா செட் ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு கப்ளிங் ஆகி அதுக்கப்புறம் கேட்டலிசிஸ், அதாவது அதோட ஆக்ஷன் பண்ணி தென் ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணும். நவ் இதை நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட வேலை. டைப் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். ஸோ இந்த மாதிரி இட் வில் ஐடென்டிஃபை. நவ் லாஸ்ட் type of restriction enzymes, which is type 3 restriction enzyme. type 3 restriction enzyme எப்படி இருக்கும்னா, இது டைப் பண்ணும் கிட்டத்தட்ட சிம்ல. ஆனால் டைப் பண்ணுன்னா 1000 பேஸ் பேஸ் தூரமாக தள்ளி ஐடென்டிஃபை பண்ணும். இங்கே 24 to 26 பேஸ் பேர் தூரமாக தான். அதுவும் டவுன் ஸ்ட்ரீம் ஆஃப் 3', அதாவது 5 to 3' இருக்கும்ல. ஸோ இதில் 3' இந்த பக்கமாக ஒரு 24 to 26 பேஸ் பேர் தூரமாக இருக்கும். ஓகே, நவ் நம்ம டைப் 1ல் பார்த்தோம் 3 சப்யூனிட்ஸ், விச் ஃபஸ்ட் ஒன் இதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஒன் வந்து ரெக்கக்னேஷனுக்கு இருந்துச்சு, செகண்ட் ஒன் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு இருந்துச்சு, தேர்ட் ஒன் மாடிஃபிகேஷனுக்கு இருந்துச்சு. இங்கே 2 தான். அதில் ஃபஸ்ட் ஒன்னோட பேர் எம் வந்து ரெக்கக்னிஷன் அண்ட் மாடிஃபிகேஷனுக்கு மட்டும், அண்ட் ஆர் வந்து நியூக்ளியஸ், அதாவது கட்டிங் ஆக்டிவிட்டிக்கு. தென் இதுலேயும் ஃபஸ்ட்டு மாதிரி சாமும் தேவை, ஏடிபியும் Mg2+. பட் ஒன்லி செகண்ட் ஒனில் ஏடிபி தேவை. இது வந்து ஒன்லி 1 ஸ்ட்ராண்டை தான் க்ளீவ் பண்ணும், 2 ஸ்ட்ராண்டையும் க்ளீவ் பண்ணாது. இப்போ ரெண்டாவது லைக் ஆப்போசிட் சைட்லேயும் க்ளீவ் பண்ணோம்னா அங்கேயும் ஒரு ரெக்கக்னேஷன் சைட் இருந்திருக்கணும். ஓகே, ஸோ திஸ் வாஸ் ஆல் அபவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். இனி க்ளீவேஜ் பேட்டர்ன்ஸ் நான் பார்க்கணுன்னா 2 types ஆஃப் க்ளீவேஜ் இருக்கும். ஒன்று blunt, தென் ஸ்டிக்கி ends. blunt endனா என்ன? இப்போ பிளண்ட்டாக ஒரு பென்சில் பிளண்ட்டாக இருக்குன்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், ரைட்டா? திஸ் இஸ் பென்சில், இந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 blunt பென்சில் வச்சா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ திஸ் இஸ் blunt ends. பட் ஸ்டிக்கி என்ன? ஷார்ப்பான பென்சில்னு வச்சுக்கோங்க. இப்படி ஷார்ப்பாக இருக்கும், இன்னொரு பென்சில் ஷார்ப்பாக இருந்தால் இப்படி இருக்கும், லைக் தட் கிட்டத்தட்ட. ஸோ நாட் எக்ஸாக்ட்லி லைக் திஸ். blunt என்ன வரும்னா, நம்ம ATGC blunt என்ன இப்படி இங்கே டைரெக்டாக கட் ஆகும். ஸோ உங்கள்கிட்ட வர போகிறது லைக் திஸ். ஸ்டிக்கி என்ன ஆகும்னா ATGC இது இப்படி கட் ஆகும். ஸோ உங்கள்கிட்ட வரப்போகிற சீக்வென்ஸ் தென் GCG. ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் வரும். இதுதான் ஸ்டிக்கி எண்ட், இது blunt end. ஓகே, திஸ் இஸ் ஹவு cleavage happens. Now
ஓகே. இன்னைக்கு கிளாஸுக்கு இவ்வளவுதான். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் பற்றி பார்த்தோம். இனி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மாடிஃபிகேஷன் என்சைம்ஸ் பற்றி படிப்போம். அண்ட் மாடிஃபிகேஷன் என்சைம்ஸில் என்னென்னா நிறைய மாடிஃபிகேஷன் என்சைம்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஒவ்வொரு விதத்தில் பண்ணும். ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு ஒரு மாடிஃபிகேஷனுக்கு ஐ வில் ட்ரை 2 to 3 கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறது. ஓகே. ஆஃப்டர் தட் நம்ம பிளாஸ்மிட்ஸ் எல்லாம் படிக்கும்போது நல்லா படிச்சிடலாம். ஈஸியாக சீக்கிரமாக கடகடான்னு போயிடலாம். rDNA சீக்கிரமாக நம்ம முடிக்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த கிளாஸை நீங்கள் கவனமாக படிங்க. நோட்ஸ் டெலிகிராம் சேனலில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அண்டு நான் இதெல்லாம் படித்தது எங்கன்னா NPTEL லிங்க்லேருந்து படித்தேன். நான் அந்த லிங்க்கும் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். எல்லோரும் நல்லா படிங்க. ஓகே, பை.